அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சியில் 220வது நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். இன்றைய விருந்தினர் எழுத்தாளர் முபாரக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு முபாரக் அவர்கள் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அங்க அமைஞ்சிருக்கிற கல்லுப்பட்டியில் பிறந்தவர். இவரது தந்தை சலீம். இவர் கவிதைகள் படைத்து வருகிறார். சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவராக திகழ்கிறார். இவர் தமிழ் மொழியில் முதுகலை பட்டம் பெற்றதோடு கூட்டுறவு துறையிலும் பட்டய படிப்பு முடித்துள்ளார். இவர் சிறந்த கவிஞராக மட்டுமில்லாமல் சிறுகதைகள் மற்றும் பல்வேறு இலக்கிய வடிவங்களில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் திறமையான எழுத்தாளர். இவர் எழுதிய கவிதைகள் பல மாதாந்திர அச்சு மற்றும் மின்னிதழ்களில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவரின் படைப்புகள் ஆ காட்டு கவிதை தொகுப்பு, நதிகள் செய்பவன் கவிதை தொகுப்புகள். விருதுகள் அப்துல் கலாம் விருது, தமிழ்ச்சாரல் விருது, கவிச்சுடர் விருது என பல விருதுகளை பெற்றிருக்கிறார். மதிப்பிற்குரிய தோழர் முபாரக் அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம். இவரோடு நேர்காணல் செய்ய இருப்பவர் நம் குழுவின் மூத்த உறுப்பினர் சகோதரி கலைபாலா அவர்கள். இவர் தன்னுடைய முதல் புத்தகமாக மௌனித்திருக்கும் மூங்கில் பணம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. அண்ணாவின் நாடகங்களில் சமூக சித்தரிப்பு பற்றின ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகத்துல அது அவரோட கட்டுரை நடைபெற்று இருக்கிறது. ஒரு சிறந்த ஒப்பனை கலைஞர், நல்ல வாசிப்பாளர், சிறந்த கவிஞர், இப்படி பல முகங்களை கொண்ட அன்பு சகோதரி கலை அவர்களையும் அன்போடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக என வரவேற்று களத்தை கலையிடமும் தோழர் முபாரக் அவரிடமும் ஒப்படைக்கிறோம். வாருங்கள். நன்றி அண்ணா. வாருங்கள் படைப்போம் குழுவுக்கு உங்களின் படைப்புகளோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி தோழர். நன்றி தோழர். முதல் கேள்வி, உங்கள் கவிதைகளை முகநூல்ல தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கேன். தாங்கள் எழுதிய நூல்கள் 2: ஆக்காட்டு, நதிகள் செய்பவன். இப்போ ஒரு புத்தகத்தோட கரு என்ன அப்படின்றத ஒரு புத்தகத்தோட தலைப்போ இல்ல அந்த புத்தகத்தோட அட்டைப்படமோ நமக்கு விளக்கி கொடுக்கும். ஆனா உங்க புத்தகத்தோட அட்டைப்படத்திலேயே அதோட கரு என்னன்றது நல்லா தெளிவா காட்டுச்சு. காட்டு அப்படின்றது ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு நேரடி தொடர்பா இருந்தது. அந்த அட்டைப்படமாகட்டும், அந்த கவிதை தொகுப்புலயே அம்மாவை பத்தின கவிதைகள் நிறைய இருந்தது. அந்த முதல் தொகுப்பை பத்தின உங்களோட பயணம் என்னன்னு எங்களோட பகிர்ந்துக்கங்க தோழர். எல்லா நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நான் சிறு வயதிலிருந்தே அம்மாவை பிரிஞ்சு ஒரு பெங்களூர் பக்கத்துல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே படிச்சேன். அதனால அம்மாவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சலா இருக்கும். அப்போ ஒரு தாய் இல்லாட்டினா எப்படி வாழ்றது, எப்படி இருக்க முடியுன்ற ஒரு ஃபீலா இருக்கும். யாராவது அம்மா சாயல்ல இருந்தா கூட திருப்பி திருப்பி பார்ப்போம். அதனால அம்மாவை சந்திக்கிறதே வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சூழ்நிலையில தான் சந்திக்க முடியும். சின்ன வயசுலயே அம்மாவை பிரிஞ்சிருந்ததுனால அம்மாவை பத்தி கவிதை எழுதணுன்ற ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதை வச்சுதான் முத ஆக்காட்டுன்ற தலைப்புல இந்த கவிதை நூலை நான் எழுதினேன். நன்றிங்க தோழர். அது அம்மா பத்தின ஒரு கவிதையில சொல்லியிருப்பீங்க. மூளையில் ஏற்பட்ட பாதிப்பால் எல்லாவற்றையும் மறந்துவிட்ட அம்மாவிற்கு ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்த முயன்று தோற்றுவிட்டனர் உறவினர்கள். இப்படியே தொடரும் இந்த கவிதை. கடைசியா, சத்தமாய் பசிக்கிறது என்கிறேன், கண் விழித்து உணவை கைகளால் தேடுகிறாள் அம்மா அப்படின்னு அந்த கவிதை முடியும். இதுல இருந்தே தெரிந்தது உங்களோட அந்த அம்மாவினுடைய, எல்லாருக்குமே அம்மானா நிறைய நெருக்கங்கள் இருக்கும். ஆனா அந்த புத்தகம், அந்த ஆக்காட்டு அப்படின்ற தலைப்பு எதனால நீங்க அதை தேர்ந்தெடுத்தீங்க? ஆக்காட்டுன்றது தாய் முத நம்மகிட்ட சொல்ற விஷயமே குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்காக ஆக்காட்டுன்னு சொல்லுவாங்க. அது எல்லா தாய்க்கும் உள்ள அந்த முதல் வார்த்தை அது. அதனாலதான் அந்த ஆக்காட்டுன்னு சொல்லி அந்த தலைப்பை தேடி, அதாவது நிறைய தலைப்புகளை தேர்வு செய்து அதுல இறுதியா ஆக்காட்டுன்னு சொல்லி முடிவு செஞ்சோம். இந்த ஆக்காட்டுன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது.
ஆக்காட்டுன்றப்ப வந்துட்டு எங்க போனாலும் ஒரு நிகழ்ச்சியோ எது எங்க யாரை சந்திச்சாலும் சரி ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம்னா ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சுன்னா ஆக்காட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு இனிப்பான விஷயமாவும் இருக்கும், ஒரு அன்பான விஷயமா இருக்குன்றதுக்காக இந்த ஆக்காட்டுன்னு தலைப்பு வச்சிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி தோழர். தோழர், உங்களோட கவிதைகள் வந்து இப்ப நிறைய தளங்கள்ல வந்து வலம் வந்துட்டு இருக்கு. அது நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து அது ஒரு கோடு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டோட முதல் புள்ளின்னு ஒண்ணு இருந்திருக்குல்ல, அதோட ஆரம்ப நிலை, அத பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க. எனக்கு ஒரு இதுக்கும் அம்மா தான் காரணம்னு சொல்லலாம். ஏன்னா எங்க வீட்டுல வந்து என் கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 8 பேர். 8 பேர்ல வந்துட்டு முத எங்க வீட்டுல ஒரு தொலைக்காட்சி பெட்டி வந்தப்ப வந்துட்டு எங்க அம்மா வந்து ஒரு டிவியை பார்த்துட்டு சொல்லுவாங்க, யாராரோ அந்த நிகழ்ச்சியில வந்து அந்த டிவியில வந்து தெரியுறாங்க, எங்க பிள்ளைங்க தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து அந்த இது வந்து சிறு வயதுல வந்து ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்ன வயசுல இருந்தே நிறைய வந்து படிப்பேன். நூலகத்துக்கு 4வது படிக்கிறப்ப இருந்தே நூலகம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்ப வந்து முத வந்து அஞ்சாவது படிக்கும் போது ஒரு போட்டியில வந்து வினாடி வினா போட்டியில வந்து வெற்றி பெற்றேன். அந்த வெற்றி பெற்றப்ப வந்துட்டு பரிசு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. அன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட போட்டோ, என்னைய மாதிரி சிறு வயசுல கவிதை எழுதுறவங்க போட்டோ எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. சிறு வயசுல இவங்க கவிதை எழுதுறாங்களே, நம்மளும் எழுதுனா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கவிதைகளை தேடி தேடி போய் படிக்க ஆரம்பிச்சேன். முத வந்துட்டு படிக்க ஆரம்பிச்ச பிறகு நானும் கொஞ்சம் எழுத முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் நண்பர் ஒருத்தர் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்ற ஒரு கவிதை நூல் வந்து எனக்கு வாங்கி பரிசா கொடுத்தாங்க. அது வந்து மேத்தா அவர்கள் எழுதிய ஆக்காட்டு இது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அதுல வந்து படிச்ச கவிதைகள் தான் என்னை வந்து எழுத தூண்டுச்சு. அதுக்கப்புறம் அவரை வந்து என்னோட குருனே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேத்தா அவர்களை என்னோட குருன்னு சொல்றேன். அவரு எனக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, அவரும் தேனியில பிறந்தவங்களா இருக்காங்க, பெரியகுளத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அதனால வந்து எனக்கு ரொம்ப அவரோட கவிதைகள் பிடிச்சு போயிடுச்சு. மிக்க மகிழ்ச்சி தோழர். உங்களுக்கு பிடித்த கவிஞர் மேத்தா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவரு மேத்தா மற்றும் வைரமுத்து அவர்களால வந்து உங்கள் கவிதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நான் படிச்சேன். அதோட அனுபவம் பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க தோழர். அது வந்து 2007ல வந்து குங்குமம் வந்து ஒரு போட்டி நடத்தினாங்க. குங்குமம் போட்டி நடத்துனது வந்து வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு ஒரு 30 பேரோ 40 பேரோ தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தது. அதுல வந்துட்டு நானும் எல்லாரும் வைரமுத்து நம்ம தேனிக்காரங்க தான், நம்மளும் ஒரு சிறு முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சோம். அந்த கவிதையும் அம்மாவை பத்தின கவிதை தான். அந்த பரிசு வாங்கினது அம்மாவை பத்தின கவிதை தான். எந்த ஊருக்கு போனாலும் அம்மாவை நினைவுபடுத்தி விடுகிறது பசி அப்படின்னு எழுதியிருப்பேன். அந்த கவிதை தான் என்னோட. அந்த கவிதைக்காக நான் சென்னையில போய் அவர் வைரமுத்து அவர்களால் ஒரு பேனா பரிசா வாங்கினேன். அது வந்து இன்னும் லைஃப்ல மறக்க முடியாத விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம படைப்பு குழுமம்னு சொல்லி நம்ம முகநூலில் இயங்கி வருது. அது முகமது அலி ஜின்னா அவங்க நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து வருடம் வந்து ஒரு கவிதை போட்டி வைப்பாங்க. அதுல வந்துட்டு ஆஹ் ஒரு கவிதை ஒரு நல்ல தலைப்பு தான். அந்த தலைப்புக்கு வந்து கவிதை எழுதி அதுல வந்து சிறப்பு பரிசா பெற்ற அந்த இதுல விஷம் நுரைக்கும் கோப்பைகள்ன்ற அந்த தலைப்பு. அந்த தலைப்புக்காக அந்த அந்த மதுனால வர்ற தீமைகளை பத்தி அது நிறைய விஷயம் பார்த்ததை வச்சு எழுதுனதுனால அந்த கவிதை வந்து சிறப்பு பரிசு பெற்று நிறைய பேரோட பாராட்டுகளையும் பெற்றது. அது வந்து அந்த கவிதை வந்துட்டு அமிர்தா இதழ், நிறைய இதழ்கள் அந்த கவிதை வந்தது. அது வந்து ரொம்ப அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு மகிழ்ச்சியா அமைஞ்சது. மிக்க மகிழ்ச்சி தோழர். உங்களோட கவிதைகள் வந்து நிறைய இடங்கள்ல பகிரப்படுது அப்படின்றதையும் நான் பார்த்தேன். இப்போ ஒவ்வொருத்தருமே எல்லா கவிஞர்களுக்குமே எழுதின கவிதை வந்து ஒரு மக்களை போய் சென்றடையாதா, அது எங்காவது ஒரு இடத்துல பேசப்படாதா அப்படின்னு நிறைய இடங்கள்ல நமக்கு தோணும். அதே மாதிரி சமீபத்துல பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவங்க வந்து உங்களோட கவிதையை ஒரு குறிப்பிட்டு அது ஒரு உதாரணமா எடுத்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன கவிதைன்னா, எனக்கு பிடித்த அதே மழை துளிகள் தான் இழுத்துச் செல்கின்றன நான் நேசித்த பூச்செடியை அப்படின்ற கவிதையை வந்து உறவுகளோடு ஒப்பிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி உங்களோட கவிதைகள் வந்து மக்களை போய் சென்றடைந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து மக்களை போய் சென்றடைஞ்சதுன்னா நம்மளோட மனசுல தோன்றினதை தான் அப்படியே எழுதுறோம். நம்மளோட கவலைகளை வந்து எப்படி சொல்றதுக்கு ஒரு நல்ல நண்பர்களை தேடுறதை விட ஒரு புத்தகமா ஒரு கவிதையாக்கிட்டோம்னா இன்னும் நிறைய பேரை போய் சேருமே அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அந்த கவிதை எழுதினது. அதே மாதிரி கவிதா ஜவஹர் அவர்கள் வந்து என் மீது ரொம்ப அக்கறை கொண்டவர்கள். அக்கறை கொண்டவர்னா எல்லா நிகழ்ச்சியிலும்
ஒரு கவிதை மட்டும் இல்ல, நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 கவிதைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னோட நதிகள் செய்பவன் கவிதை தொகுப்புக்கும் அவங்க தான் வாழ்த்துரை தந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்த்துரை தந்திருக்காங்க. அதே மாதிரி எங்க போனாலும் தம்பி தம்பின்னு சொல்லி அன்பை சொல்லி அவங்க வந்து என்னோட கவிதையை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி இன்னும் மேலும் மேலும் என்னை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனதுல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதனால வந்து இன்னும் தொடர்ச்சியா மேலும் மேலும் வந்து இன்னும் அவங்க வந்து என்னோட கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கவிதை வேணும், இந்த மாதிரி எனக்கு எழுதி அனுப்ப முடியுமான்னு கேட்பாங்க. அவங்களோட அன்பு தான் இன்னும் என்னை நிறைய எழுத வைக்குது. அதுக்கு இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி தோழர். அதே போல பெரும்பாலான கவிதைகள் வந்து வறுமையில ஒருத்தனோட உயிரோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் படிச்சேன். ஆக்காட்டு புத்தகத்துலதான் அது அதிகமா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கவிதை அப்படின்றது வந்து அவங்க ஒருத்தவங்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட சொந்த அனுபவமா இருக்கலாம், இல்ல துன்பத்துல இருந்தவங்களோட ஒரு சூழ்நிலை ஒரு நிமிஷம் வாழ்ந்து பார்த்திருந்திருக்கு, இல்ல அப்படின்னா ஒரு கற்பனை இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கவிதை அப்படி நீங்க பார்த்த அந்த வறுமை வந்து என்ன ஒரு சில இடங்கள்ல பொருத்தி பார்த்துக்க முடிஞ்சது. அந்த வறுமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதை வச்சு நீங்க அந்த மாதிரியான கவிதைகள் நிறைய எழுதுனீங்க? எங்க குடும்பம் வந்து பெரிய குடும்பம். பெரிய குடும்பம்ன்றப்ப வந்து போதிய வசதி கிடையாது. எங்க அப்பாவும் வந்து ஒரு விவசாயி மாதிரி தான், ஒரு விவசாயம் சார்ந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 8 பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால வந்துட்டு நான் வந்து 4வது படிக்கிறப்பயே எங்க ஊர்ல சின்ன சின்ன விவசாய வேலைகளுக்கு போவேன். விவசாய வேலைகளுக்கு போவேன். 4வதுல தொடங்கி 5வது 6வது 7வது எல்லாமே நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிச்சேன். என்னோட 10ஆம் வகுப்பு கூட நான் பார்த்துட்டு தான் படிச்சேன். என்னுடைய 12ஆம் வகுப்பு கூட நான் வேலை பார்த்துட்டு தான் படிச்சேன். அப்புறம் வந்துட்டு கல்லூரி பிஏ தமிழ் படிச்சப்பையும் வேலை பார்த்துட்டு தான் படிச்சேன். முதுநிலை தமிழ் படிக்கிறப்பையும் வேலை பார்த்துட்டு தான் படிச்சேன். லைஃப்ல வந்துட்டு இந்த வறுமைன்ற காரணத்தினால அதுல எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட நான் படிப்பையும் விட்டு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு வறுமையா இருந்தாலும் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து இந்த தொடர்ச்சியா வந்து நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வந்துட்டு ஒரு பிஏ படிக்கிறதுக்கு வந்து 2000 நான் வந்து +2 முடிச்சுட்டு பிஏ படிக்கிறதுக்கு வந்துட்டு என்கிட்ட காசு இல்லாம 2007 வரைக்கும் நான் வந்து 1500 ரூபாய் பணம் ரெடி பண்ண முடியாம 7 வருஷம் நான் பிஏ படிக்காம இருந்தேன். 2007 வந்து ஒரு கடையில வேலை பார்த்துட்டு அந்த வருமானத்தை சேர்த்து வச்சுதான் முதல் வருஷம் 2007 ஜாயின் பண்ணேன். பிஏ தமிழ் ஜாயின் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒரு ஒரு சிறு கடை நானே ஒரு கடை மாதிரி தயார் செஞ்சு அந்த கடையில நானே அந்த பொருட்கள்லாம் வாங்கி விற்பனை செய்ய ஆரம்பிச்சு அதன் மூலமா தான் நான் படிச்சேன். அதுல வந்து படிக்கிறப்ப வந்து எங்க அக்கா பையன் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் உதவியா இருந்தாப்புல. அவர் வந்துட்டு காலையில வந்துட்டு அவர் காலேஜ் போயிடுவாப்புல, ஈவினிங் நான் காலேஜ் போவோம். 2 பேருமே கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்ததுனால மாத்தி மாத்தி படிச்சு அவரும் இப்ப எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. அவரோட சப்போர்ட் தான், எங்க அக்கா பையனோட சப்போர்ட்ல தான் இந்த கஷ்டப்பட்டு இந்த முன்னேறி வந்தோம். இவ்வளவு வேலையெல்லாம் கூட நான் போட்டித் தேர்வுக்கு தொடர்ச்சியா படிச்சுட்டே இருந்தேன். கண்டிப்பா என்னோட கனவு வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆகணும்ன்ற கனவா இருந்தது. ஏன்னா நம்ம ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு அந்த பிஏ தேர்வு 2007 2009 வந்து அந்த தேர்வை படிச்சு அந்த தேர்வு அப்ப வந்துட்டு எங்க அப்பா தவறிட்டாங்க. எங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த 3ஆம் தேதி வந்துட்டு எனக்கு 4ஆம் தேதி தேர்வு, 3ஆம் தேதி எங்க அப்பா அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தேர்வுல வந்து முன்னாடியை விட அதிகமான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றேன். ஆனா என்னோட கனவு வந்து என்னோட குடும்ப சூழ்நிலை வந்து எங்க குடும்ப சூழ்நிலைனால எனக்கு இந்த ஐஏஎஸ் கனவு எல்லா கனவையும் தூக்கி போட்டுட்டு எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அக்காவை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுனால என்னுடைய அந்த கனவை தூக்கி போட்டுட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது வறுமை வந்துட்டு இன்னும் நிறைய இடத்துல தொடர்ந்துகிட்டே இருக்குது, வறுமை தொடர்ந்துட்டு. ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நம்பிக்கையோட இப்ப வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வறுமையிலையும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து தேர்வுல தேர்வாகி அடுத்த கட்டத்துக்கு வங்கியில போய் இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க, ஒரு நேர்மையான இதுல இருக்கீங்க. அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணீங்கன்னு நம்ம பேசணும். அதுல வந்து ஒரு வறுமையும் அம்மாவும் தொடர்புடைய ஒரு 4 கவிதைகள் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இருந்த உணவை எல்லாம் குழந்தைகளின் பசியினை தீர்த்துவிட்டு எத்தனையோ கதைகள் சொல்லி நித்தமும் தூங்க வைக்கும் அம்மா ஒரு முறை கூட சொல்லியதில்லை தான் பசியால் பல நாட்கள் உறங்காத ஒரு கதையையும். அப்படின்ற கவிதை வந்து கண்டிப்பா எல்லாருமே அந்த வறுமைய ஒரு கட்டத்துல பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி கவிதைகள்லாம் வாசிக்கும் போது எங்களையும் அந்த பழைய நினைவுக்கு கூட்டிட்டு போனதா நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி தேநீர் கடைக்காரரை பருகி கொண்டிருந்தது அருந்த காசில்லாத கண்கள். இதெல்லாம் இது ஒரு கற்பனை காட்சியாவே எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இந்த மாதிரி கவிதைகளை வந்து வறுமைக்கு நிறைய நிறைய இருக்கு இதே மாதிரி. எந்த காய்கறிகள் விலை குறைவென அறிந்து கொள்ளலாம் ஏழை வீட்டு சாம்பாரி. இது எல்லாமே கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு டயத்துல அனுபவிச்சிருப்போம். கடந்து வந்து அது ஒரு கவிதையா மாறி இருக்குது. அதோட அந்த வறுமைக்கும் வெற்றி, வறுமையை தோற்கடிச்ச உங்களோட வெற்றின்னு நான் பாக்குறேன் தோழர். அடுத்து ஆம், நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க. ஏதாவது ஒரு கவிதை வந்து உங்களுக்கு மறக்க முடியாததாவோ ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையை சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவிதை இருந்தா எங்களோட பகிர்ந்துக்கங்க தோழர். நான் வந்துட்டு இதுலயும் இதுவும் அம்மாவை சார்ந்துதான் வருது. எனக்கு வந்து அதிகமா நட்பு வட்டாரத்துல வந்து எனக்கு நண்பர்களே அதிகம் கிடையாது. ஆனா முன்னாடி ஒரு காலத்துல நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அந்த இப்ப வந்து நண்பர்கள் வந்து அதிகமா கிடையாது. அதுக்காக நான் ஒரு கவிதை எழுந்தேன். அது எனக்கு எப்பயுமே பிடிச்ச கவிதை தான். நான் அதிகம் நேசிப்பது மனிதர்களை அல்ல, நல்ல புத்தகங்களையே. அதுதான் இதுவரை என்னை அள வைத்ததில்லை எங்க அம்மாவை போல அப்படின்னு எழுதியிருப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. நன்றி தோழர். அதே மாதிரி இப்போ ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு நேர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய வந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க சந்திச்ச ஏதாவது ஒரு இனிப்பான அனுபவத்தையும் பகிர்ந்துக்கலாம், அதுல கசப்பான அனுபவத்தையும் பகிர்ந்துக்கலாம். அதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வந்தீங்க அப்படின்றத பத்தி கூட சொல்லலாம். அது அது வந்து மத சார்ந்த ஒரு கவிதை ஆயிடுச்சு. நான் வந்துட்டு 2000 இந்த பாபர் மசூதி இடிச்சப்ப வந்துட்டு ஒரு பிரச்சனையானது வந்து அந்த வந்து அதிகபட்சம் வந்துட்டு இந்துக்க, அதாவது ராமர் கோயில் கட்டலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை வந்து நான் ஒரு பொதுவான மனிதனாக தான் எழுதியிருந்தேன். அதாவது மதம் சாராம ஒரு பொதுவான மனிதனாக தான் எழுதியிருந்தேன். அதாவது ராமருக்கு கோவிலும் வேண்டாம், பாபருக்கும் மசூதியும் வேண்டாம், இடித்து நூலகமாக்கி விடுவோம், எல்லோரும் படித்து விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினேன். அது கொஞ்சம் வந்து எதிர்மறையான விமர்சனம் ஆயிடுச்சு. அந்த எதிர்மறையான விமர்சனம் ஆயிடுச்சு. அது வந்து நிறைய பேரோட ஷேர் வந்து அது வந்துட்டு ஒரு ஒரு கவிதை வந்து 272 பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 500 பேருக்கு மேல வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு 500 பேர் அதே சமமா வந்துட்டு எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கவிதைக்கு அப்புறம் அந்த கவிதை வந்து அதே மாதிரியான கவிதைகள் வந்து முகநூல்ல நான் இப்ப பதிவிடுறது கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு பணி, அரசு சார்ந்த பணியில இருந்துட்டு எழுதக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை நான் அப்ப இருந்து அந்த மாதிரி எழுதுறது கிடையாது. மிக்க நன்றி தோழர். இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு கவிதை வடிவிலோ கதை வடிவிலோ இல்ல ஒரு கட்டுரை வடிவிலோ இலக்கிய வடிவிலோ ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துக்கு கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கவிதை கண்டிப்பா வந்து இப்ப எல்லாத்துக்குமே கவிதை வந்துட்டு எல்லா நல்ல விஷயத்துக்குமே கவிதை இருக்கு, துன்பமான விஷயத்துக்கும் கவிதை இருக்கு. நமக்கு வந்து ஒரு இப்ப வந்துட்டு கவிதைன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு என்னோட கவிதைகள் வந்து நிறைய பேர் ரசிகர்களா இருப்பாங்க. ரசிகர்னு சொல்ல முடியாது, விரும்புறவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கவிதை வந்துட்டு அவங்க சோகமான தருணத்துல வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போன டைம்ல வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீங்க ஒரு கவிதை பதிவிட்டீங்க, அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு இருந்துச்சு, அந்த கவிதை நீங்க எழுதின பிறகு அந்த அந்த கோபம் சோகத்தெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு அந்த கவிதை என்னன்னா, வலிக்கின்ற இதயமும் வலிக்கின்ற கண்ணீரும் நிச்சயம் மாறும், உழைக்கின்ற எண்ணமும் உயர்வான நோக்கமும் இருந்தால் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அந்த கவிதையை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த பாத்தீங்கன்னா எனக்கு சோர்வான டைம்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல என்ன விஷயம்னா, நான் சோர்வா இருக்கப்பே அந்த கவிதை எனக்கே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? பரவாயில்ல, நிறைய மக்களை போய் சேர்ந்திருக்கின்ற ஒரு சந்தோஷம் தான் அது. நிறைய பேர் நான் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு 10 பேர் பேசணும்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த குறுஞ்செய்தி மூலம் வருவாங்க. உங்க கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்றது. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கவிதையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளை விட்டு போயிடலான்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். இவங்களோட அந்த என்கரேஜ்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் தான் இன்னும் என்னை எழுத வச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து என்னோட கவலைகளை மறக்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த கவிதைகள். மகிழ்ச்சி தோழர். வாசிக்கிற எங்களுக்கும் அது வந்து தொடர்ந்து மறக்கட்டும் அப்படின்றத உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறேன். தொடர்ந்து எழுதுங்க. தோழர், அடுத்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆன சண்டையில் கோபித்துக் கொண்டு
செல்கிறது குழந்தைகளுக்கான மகிழ்ச்சி. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையேயான சண்டையில் கோபித்துக் கொண்டு செல்கிறது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி. இன்றைய சூழல்ல வந்து இது பெரும்பாலும் நிறைய வீடுகள்ல நானும் பாக்குறேன். இந்த தவற நானே செஞ்சிருக்கேன். இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நம்ம எப்படி எந்த மாதிரி எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அவங்க வந்து அதாவது சண்டை வர்றது மெயினான நோக்கமே வந்துட்டு அந்த சூழ்நிலை தான் காரணம். இப்ப நான் வந்து வேலைக்கு போயிட்டு வேலையை ஆபீஸ் வந்து ரொம்ப சோர்வா வருவேன். இவங்க காலையில இருந்து வீட்டுல எங்க துணைவியா இருக்காங்கன்னா அவங்க காலையில இருந்து வேலை பார்த்துட்டு அவங்க சோர்வா இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு வரோன்ற மனநிலை எனக்கு இருக்கும். அவங்க காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ன்ற மனநிலை அவங்களுக்கு இருக்கும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அந்த வேலையை வந்து ஷேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால முடிஞ்ச நம்ம பெரிய உதவி செய்யலைன்னா கூட சின்ன சின்ன உதவிகள் செஞ்சோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு இனிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதாவது அப்ப வந்து குழந்தைகள் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு சண்டை வராம பாத்துக்குவாங்க. அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா குழந்தைகள் வந்து அப்படியே யார் பக்கம் போறதுன்னு தெரியாம அப்படியே ஓரமா நின்று இருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சண்டையே வராது. குழந்தைகளை பத்தி நினைக்கிறவங்க நிச்சயமா வந்துட்டு சண்டை போட மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. மகிழ்ச்சி தோழர். அதே மாதிரி உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது ஒரு சூழல் பார்த்துதான் நீங்க இந்த நிறைய மகன் மகள் அந்த அம்மா ஃபர்ஸ்ட் புத்தகத்துல வந்து அம்மா பத்தின கவிதைகள் இருந்தது நிறைய. வறுமை, மகன் மகள் அப்பா, இது வந்து நிறைய இருந்தது. எல்லா காதல் எல்லாமே கலந்து இருந்தாலும் இதுக்கு வந்து அங்கீகாரம் நிறைய கொடுத்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி ஆஹ் மான் குட்டிக்கு சிறகுகள் வரைந்து பறவையாக்குகிறாள். புலி துரத்தும் புலி துரத்தும் பொழுதெல்லாம் பறந்து தப்பித்து போகட்டும் அப்படின்ற அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நீங்க உங்க கற்பனையில எழுதுனீங்களா இல்ல உங்கள் மகனையோ மகளையோ பார்த்து இது வந்து தோணின ஒரு கவிதையா? இல்ல, இது வந்து என்னோட மகனை பார்த்து தான் இது எழுதின கவிதை. நான் வந்து ஒரு வீட்டுல ஒரு வண்ணத்து பூச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்ணத்து பூச்சி வந்துட்டு அப்பா அப்பா வண்ணத்து பூச்சி வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், தூக்கி வெளியில விடுங்க வெளியில விடுங்கன்னு சொல்லுவான். அவனும் வந்து இந்த குழந்தைத்தனமா ரொம்ப அந்த குழந்தை அவனுக்கு 3.5 வயசு ஆகுது. அவன் வந்துட்டு ஒரு பூச்சி வந்துருச்சுன்னா கூட அவன் அடிக்க விட மாட்டான். அது வந்து தூக்கி வெளியில போடுங்க வெளியில போடுங்கன்னு தான் சொல்லுவான். அதே மாதிரி வந்துட்டு நிறைய டைம் வந்து பாம்பு வந்தா கூட அதை வெளியில தள்ளி விடுங்கன்னு தான் சொல்லுவான். தேல் பாம்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட அடிங்கன்னு சொல்ல மாட்டான். அவன் தள்ளி விடுங்க பூச்சிப்பா பூச்சிப்பா அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து நம்ம தூக்கிட்டு போய் வெளியில தான் போடுற மாதிரி இருக்கு. இது மாதிரி அதாவது அவன் இந்த வயசுலயே வந்து அது ஜீவகாருண்யன்ற ஒரு விஷயத்துல வந்திருக்கான்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனோட பிரதிபலிப்பு தான் இந்த நான் கவிதை எழுதுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அவனும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்ன ரீசன்னா அவன் வந்து நான் ஒரு கவிதை எழுதிப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள்ல ஒண்ணு, யாருக்கு எது இல்லையோ அதைத்தான் இறைவன் கொடுக்கிறான், எனக்கு அப்பா இல்லை மகன் பிறந்திருக்கிறான். இப்ப என் மகன் தான் எனக்கு அப்பா. அதனால வந்து அவனுக்கு வந்து இயற்கையிலே என்னைய மாதிரி இலக்கிய குணம் தான். நான் வந்துட்டு இப்ப என்ன சொல்றதுன்னா நான் அசைவமே உண்ண மாட்டேன். சுத்த சைவம் நான். அதே மாதிரி இந்த எறும்பு கூட நான் ஒரு இந்த பாத்திரங்கள் வரப்ப எறும்பு இருந்துச்சுன்னா கூட அந்த எறும்பு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு தான் பாத்திரமே கழுவுவேன். அதே மாதிரி இந்த வெளியில நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடுறப்ப வந்துட்டீங்கன்னா அது எனக்கும் இருக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கும். அந்த இதுல சாப்பாடு நாய்க்குட்டிக்கு போடுறதுக்கு மட்டும் அதுல மிளகா கிடந்துச்சுன்னா அதை எடுத்து தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு அப்புறம் தான் நான் சாப்பாடே போடுவோம். அது வந்து சின்ன வயசுலயே இருந்த அந்த கருணை மனப்பான்மை வந்து என் பையனுக்கு இருக்கு. அவனும் வச்சுதான் இந்த கவிதையெல்லாம் உருவானது. மகிழ்ச்சி தோழர். ஆஹ் தோழர், உங்களோட கவிதைகள்ல கற்பனைக்கும் உண்மைக்கும் எவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எழுதுற கவிதை ஃபுல்லாவே 90% வந்து உண்மைதான் எழுதுவேன். இந்த கற்பனை எல்லாம் மேக்சிமம் வந்து எனக்கு மிகைப்படுத்தி எழுத தெரியாது. ஏன்னா உண்மைன்னா சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டியான்னு தான் சொல்லுவேன். நான் அப்படி சாப்பிட்டேன் இப்படி சாப்பிட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். என்னோட கவிதை வந்து எல்லாமே மேக்சிமம் 90% வந்து நான் பட்ட வலி வேதனை, அடுத்தவங்க படுற வலி வேதனை இதை வச்சுதான் நான் கவிதை எழுதியிருக்கேன். இது எதுவுமே கற்பனை கிடையாது. 95% உண்மை கவிதைகள் தான். கற்பனையா எழுதவும் எனக்கு சரியா தெரியாது எனக்கு. எல்லாமே முழுமை முழுமை ஒரு 95% உண்மையான கவிதைகள் தான், கற்பனை கிடையாது. மிக்க மகிழ்ச்சி தோழர். நீங்க வந்து வங்கி பணியில இருக்கிறதுனால அது சம்பந்தமா ஒரு கேள்வி. இப்போ யூபிஐ, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி வங்கித்துறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வங்கித்துறையில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்துட்டு
வளர்ச்சின்னு சொன்னா கூட அது வந்து சில நேரத்துல வந்து எல்லாருக்குமே அந்த கிராமத்துல இன்னும் வந்து அந்த பணத்தை கொடுத்துதான் செஞ்சு பணத்தை வச்சுதான் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பணிபுரியிற வங்கி வந்து விவசாயம் முழுமையா முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த பணி. அதனால வந்து எனக்கு வந்து இந்த இதுல வந்துட்டு எங்களோட பணம் எவ்வளவு மக்களுக்கு எந்த வழியில பணம் கொடுக்க முடியுமோ அந்த வழியில சுலபமான முறையில நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மக்களுக்கு எடுக்க முடியாதனால நாங்க எங்க வங்கியிலேயே வச்சிருக்கிறாங்க. மத்திய கூட்டுறவு வங்கியில வந்துட்டு பணம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஏடிஎம் வாகனமே வச்சிருக்கிறாங்க. அது வந்து மக்களை போய் தேடி அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையா உருவாக்கி வச்சிருக்கோம். எங்க வங்கியை பொறுத்த அளவுக்கு நான் விவசாயம் சார்ந்ததுனால நானும் ஒரு விவசாயியோட பையன்றதுனால இந்த விவசாயம் சார்ந்த பேங்க்ல வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த எளிய முறையில அதாவது இந்த பணம் வந்துட்டு அவங்க எடுக்கிறதுக்கு தொந்தரவு இல்லாம இந்த கார்டு இல்லாம அவங்களுக்கு வந்து நேரடியா போய் மக்கள் அங்க வங்கியே போய் எடுத்து கொடுக்குற வசதியை நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு அந்த யூபிஐ இந்த கார்டெல்லாம் வந்து என்னோட வங்கியில வந்து அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. மகிழ்ச்சி தோழர். இப்போ வங்கியில நிறைய சலுகைகள் இருக்கும். ஒரு விவசாயமாகவே ஆகட்டும், அதுல இந்த மாதிரியான சலுகைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றதே தெரியாத சலுகைகள்லாம் இருக்கும். அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். அதாவது வந்துட்டு மானியத்துல வந்து இது சுய உதவி குழு கடன் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஒரு பிரிவா பிரிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். அந்த அமௌண்ட் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இந்த மாதிரி சப்சிடி எல்லாம் சிலருக்கு வரும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா உம், ஒரு 10 லட்ச ரூபாய்னா ஒரு மினிமம் 1,50,000 இந்த மாதிரி வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த பணத்தை செலுத்துறதுக்கு வந்து நிறைய வந்து சலுகை கொடுப்பாங்க. மத்த வங்கி மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா உடனே வந்து கட்டணும் இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவோம் நாங்க. மிக்க மகிழ்ச்சி தோழர். தோழர், அதே மாதிரி இப்போ சுஜாதா, வைரமுத்து, வண்ணதாசன் இந்த மாதிரி கதைகளையோ கவிதைகளையோ படிக்கும்போது இவங்களை போல இல்ல அல்லது இவங்களை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு உங்களை பாதித்த ஒரு படைப்பாளி யார் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதுன்னா வந்து எனக்கு கவிதைகள் நிறைய படைப்பாளிகள்னா அந்த ஒவ்வொரு கவிதைகள்னாலே ஒவ்வொரு கவிதைகள் இருக்கும். அதை வச்சு நான் அவங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது. எனக்கு வந்து இவங்க நல்லா எழுதியிருக்காங்கன்றது அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் தனிப்பட்டு யாரையும் வந்து நிறைய அதாவது ஒரு நூலகத்துக்கு போறப்ப நான் நிறைய கவிதைகள் படிச்சிருக்கேன். அந்த எனக்கு ஒரு 4-5 கவிதைகள் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் வந்து இவங்க மாதிரி ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் கிடையாது. ஆனா எல்லா கவிஞர்களையும் நேசிக்க நான் வண்ணதாசனையும் பிடிக்கும், வைரமுத்து சாரையும் பிடிக்கும், மேத்தா அவர்களையும் பிடிக்கும், விஜய் எல்லாரோடைய கவிதைகளையும் நான் நேசிக்கக்கூடியவன் தான். எனக்கு வந்துட்டு அவங்க மாதிரி ஆகணும் இவங்க மாதிரி ஆகணும்ன்ற எண்ணம்லாம் இல்லை. நான் என்னைய மாதிரியே ஆகணும்ன்ற எண்ணம் தான் நிறைய இருக்கு. ஒரு நேர்மையான பதில இருந்தது தோழர். மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி நீங்க நிறைய தளங்கள்ல எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ படைப்பல் கல்வெட்டுல வந்து ரொம்பவே அதிகமா நான் பாக்குறேன் உங்களோட கவிதைகள். படைப்பு கல்வெட்டு சம்பந்தமா உங்களோட அனுபவங்கள் என்ன? அதன் மூலமா தான் உங்களோட புத்தகமும் வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன். அதோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க தோழர். 2014 வந்து இந்த படைப்பு குழுமத்துல நான் வந்து இணைஞ்சேன். 2014 அப்போ வந்து தொடர்ச்சியா வந்துட்டு அவங்க எனக்கு எழுதுறப்ப வந்து முகமது அலி ஜின்னான்ற அந்த குழுவோட நிர்வாகி வந்துட்டு எனக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அதாவது இப்படி எழுதணும் நான் வந்து அப்போ வந்து எழுத கத்துக்கிட்ட சமயம் வந்து என்னோட கவிதைகள் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து அந்த கவிதையை வந்துட்டு அந்த தேர்ந்தெடுத்து முத ஒரு கவிதையை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து சிறந்த படைப்பாளின்ற விருது கொடுத்தாங்க. அந்த விருது வந்து என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஓய்வு நேரத்துல என்னோட கவிதைகளை தேர்ந்தெடுத்து நீங்க ஒரு புத்தகம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த புத்தகத்துக்காக வந்து பெருசா என்கிட்ட எந்த தொகையும் எதிர்பார்க்கல. நீங்க வந்து எனக்கு புத்தகம் போடுங்க, உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு முகமது பாஷான்ற ஒருத்தவங்க மூலியமா என்னை அறிமுகப்படுத்தி வச்சு என்னுடைய கவிதைகள் படைப்பு குழுமத்துல வந்த கவிதைகள்லாம் செலக்ட் பண்ணி அதுல இருந்து அந்த எதை நீக்கணும் எதை சேர்க்கணும்னு சொல்லி என்னை வந்துட்டு நிறைய உற்சாகப்படுத்தி என்னோட முதல் நூலை அவங்க தான் வெளியிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சமயத்துல நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி தோழர். தோழர், உங்களோட கவிதை தான். ஊமையின் வார்த்தைகளை புல்லாங்குழலின் இசை மொழிபெயர்த்து கொண்டிருந்தன அப்படின்ற இந்த கவிதை வந்து இந்த கவிதையை வாசிக்க தொடங்கிய போது நான் ஒரு ஊமை போன்றும்
உங்கள் கவிதைகள் புல்லாங்குழல் இசை போலவும் என்னை மொழிபெயர்த்து விட்டிருந்தன அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களோட படைப்புகள் வெளிவரணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்களோடு கேள்விகளை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி தோழர். ரொம்ப மிக மிக்க நன்றி. மிக்க நன்றி. உண்மை கலை ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணலை வந்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட பணிச்சுமைகளுக்கு இடையில வந்து தோழர் முபாரக் அவர்களுக்கு நீங்க பேட்டி கண்டது வந்து ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. உண்மையிலேயே இந்த குழு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு உயிரோட்டமா இயங்குறதுக்கு வந்து கலை உங்களை போன்றவங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட உழைப்பும் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தோழர் முபாரக், அதாவது என்னன்னு தெரியல, நம்மளோட வாருங்கள் படைப்பவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமா வந்து இந்த அதாவது தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ரொம்ப வந்து இது வரைக்கும் கவிஞர்கள் வந்து எழுத்தாளர்கள் வந்து நம்ம நேர்காணல் கண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வருது. அந்த தேனிங்கிறதுனாலே அந்த சுறுசுறுப்பு அந்த மாவட்டத்துக்கு இருக்குதான்னு வந்து தெரியல, இல்ல இயற்கை வளம் வந்து அப்படியே கொட்டுக்கா இருக்கிறதுனால கவிஞர்கள் வந்து இயல்பாகவே அங்கிருந்து திறந்து வராங்க. ஏன்னா ஒரு ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. இந்த வேலூர் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இராணுவத்துல பணிபுரியறவங்க அதிகமா இருப்பாங்க. அந்த கன்னியாகுமரி போகணும்னாக்கா ஆசிரியர்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி தேனி மாவட்டம் வந்து எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கான மாவட்டமா இருக்கிறது. நீங்க உங்களோட, அதாவது உண்மைகள் எங்கேருந்து வரும் அப்படின்னாக்கா அனுபவங்கள் மூலமாக தான் வரும் அப்படின்னுட்டு வாழ்க்கையில ரொம்பவும் நீங்க அந்த சிரமங்களை வந்து கடந்து வந்ததுனாலதான் இந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் இப்போதைக்கு நினைச்சு பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு கடந்து வந்திருக்குமே, இந்த ஒரு கரடுமுரடான பாதைகளை வந்து கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒரு பெருமையும் பெருமிதமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். குறிப்பாக நீங்க தாய் பற்றின எழுதின கவிதைகள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப சகோதரி சொல்லும் பொழுதே வந்து உங்களோட புத்தகங்களை வந்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ரொம்ப அருமையா வந்து கொடுத்துருந்தீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு நிறைய படிச்சு மேல வந்திருக்கிறீங்க நீங்க. இப்ப யாரோ ஒரு ஒரு தம்பி வந்துட்டு, அண்ணா இந்த மாதிரி ஒரு 4 வரி எழுதியிருக்குங்க, இது பாருங்கண்ணா, இது நல்லா இருக்கா, இது கவிதை மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்ட அந்த மாதிரியான புது கவிஞர்களுக்கோ இல்ல புதுமுக எழுத்தாளர்களுக்கோ உங்களான அறிவுரைகள் என்னவாக இருந்திருக்கு? அவங்களோட அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்க மேற்கொண்டு என்ன ஊக்குவிச்சு அவங்கள மேல எழுத வச்சிருக்கீங்க? ஏன்னா இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி படைப்போம் குழுவோட ஒரு ஐயா பாஷா வந்து சொன்னீங்களே, முகமது பாஷா, அவங்க எல்லாம் வந்து ஒரு சிறப்பான கவிஞர். அவரும் சரி, நிறுவனரும் சரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புதுமுக எழுத்தாளர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அந்த மாதிரி முபாரக் அப்படிங்கிறவர் வந்து இந்த புதுமுகமா வந்து எழுதுவாங்க இல்லைங்களா, 4 வரிகள் மட்டுமே எழுதியிருப்பாங்க. அது கவிதைன்னு கூட தெரியாது, ஆனா கவிதையா நினைச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் சிறப்பா தான் வடிவமைச்சு உங்களை வடிவமைக்க இது வந்து எழுதுறதுன்னு பசங்க அவங்கள்ட்ட சொல்றது, அவங்க வந்துட்டு எப்படி எழுதுறது, என்ன செய்யலாம், நல்லா எழுதுறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்பாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயமே வந்துட்டு நிறைய படிக்கணும், நிறைய படிச்சா நல்லா எழுதலாம்னு சொல்லிட்டு அதுதான் நிறைய படிக்கணும் முதல் காரணமே. நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் 2002 எழுத ஆரம்பிச்சு என்னுடைய முதல் கவிதை பிரசுரமானது வந்து 2007, 5 வருஷம் கழிச்சுதான் முதல் கவிதை பிரசுரமாச்சு. தினம் 5 வருஷம் வரைக்கும், அது வரைக்கும் பொறுமையா வந்துட்டு அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும், அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த பேப்பர்ல அந்த கவிதைகள் வரும். 5 வருஷமா தொடர்ச்சியா என்னோட கவிதைகள் வரவே வராது. அவங்க வந்துட்டு அப்போ வந்துட்டு 2002 ஒரு பேப்பர்ல ஒரு பேர் வந்துருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுனால தொடர்ச்சியா நானும் என்னோட முயற்சி, அந்த போஸ்ட் கார்டு வந்து ஒரு 100 கார்டுக்கு மேல வாங்கி வச்சிருப்பேன். அது அந்த இதுக்கு ஒரு நாள் செலக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி 2002 தொடங்கி 2007 தான் என்னோட முதல் கவிதை வந்துச்சு. இப்ப அந்த அனுபவத்தை தான் மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு புதுசா எழுதுறவங்க வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னு எழுதலாம்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து நிறைய படிங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கவிதையை நான் திருத்த மாட்டேன். நான் அவங்கள்ட்ட இதவே நீங்க ஒரு முறையோ 2 முறையோ திருப்பி படிச்சு பாருங்கன்னு சொல்லுவேன். இந்த படிச்சு பார்த்துட்டு இதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய படிச்சீங்கன்னா அந்த கவிதை அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இவங்க வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதுல என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு அவங்க பண்ணிடுவாங்க. முடியாத பட்சத்துக்கு இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு பெரிய ஒரு குறுங்கவிதை இருக்குன்னா அதுல ஒரு வார்த்தையை வந்து இப்படி மாத்தி போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு இடத்த முன்னாடி வரதை பின்னாடி போட்டிருப்பாங்க, பின்னாடி வரதை முன்னாடி போட்டிருப்பாங்க. அந்த கவிதையை ஒரு வரி மாத்தினாவே அழகாயிடும். அவங்கனால எல்லா எழுதணும்னு நினைச்சிட்டாவே அவங்க திறமையானவங்க தான். எழுதணும்னு நினைச்சிட்டா அவங்க திறமையானவங்க தான். அவங்க வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு தட்டி கொடுத்தா போதும், அவங்க வந்து நல்ல பெரிய கவிஞர்கள் ஆயிடுவாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா
அவ்வளவு பேர், பல லட்சம் பேர் பாத்தீங்கன்னா கவிதை எழுதுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்மளை விட நல்லா சிறப்பா எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு யாருமே இப்ப குறை சொல்ல முடியாது. சிலர் வந்து என்ன ஒரு வருத்தம் என்னன்னா, டக்குன்னு வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வர கவிதையை தொடர்ச்சியா வரலைன்னா சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களுக்காக சொல்ல, நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வந்து அந்த முயற்சியை கைவிடக்கூடாதுன்றதுதான் என்னோட இந்த சூழ்நிலையில நான் சொல்றேன் நான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி தோழர், ரொம்ப நன்றி. குழுவுல இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்க விரும்புறவங்க கையை உயர்த்தினீங்க அப்படின்னாக்க எழுத்தாளரோட பேசலாம். கண்டிப்பா, நிச்சயமா. ஐயா குமரேசன் ஐயா இருக்கீங்களா? ஆ, ஒரு நிமிஷங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா அன்மியூட் பண்ணியிருக்கேன். இது உங்களை, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வணக்கம். பேசலாம். ஆஹ் வணக்கம். வணக்கம். அனைவர் குழுவில் இருக்கிற அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞருக்கு என்னுடைய சிறப்பான வரவேற்பையும், கலைபாலா அவர்களுக்கு அவங்க இப்படி செய்யறத நான் பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க ஒன்றும் புதுசா செய்யல. இந்த யாரிடம் எப்படிப்பட்ட கேள்விகளை வைத்தால் நல்ல அவையினருக்கு பயன்படக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய பதில்கள் கிடைக்குங்கிறத அது அவங்க பயிற்சியாவே எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். எனவே அது அந்த பயிற்சி இன்றைய நிகழ்ச்சியிலும் வெளிப்பட்டது. இப்போ பொதுவா தேனி அந்த வட்டாரம்னாலே மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு நினைவுக்கு வரும். அது எப்படி கவிதை தொடர்ச்சி மலையா மாறிச்சுன்னு புரியவே மாட்டேங்குது. அத்தனை கவிஞர்கள் அங்க இருந்து வரிசையா வர்றாங்கன்னா அத்தனை பேரும் நல்ல அந்த கவித்துவ செழுமையோடு வர்றாங்க. சும்மா ஏதோ எழுதுனாங்க மாதிரிலாம் இல்லாம சிறப்பான படைப்புகளை வழங்கக்கூடியவர்களாக ஒரு பல்வேறு கோணங்கள்ல வாழ்க்கையையும் உலகத்தையும் இயற்கையையும் பார்க்கிறவர்களாக, அதை வெளிப்படுத்துகிறவர்களாக, எப்படி இவ்வளவு அடர்த்தியாக அந்த ஒருவேளை அந்த தேனிமா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த வனங்களுடைய அடர்த்தி கவிவனமாக மாறி இருக்கோன்னு யோசிக்க வைக்குது. உண்மையிலே ஒரு குமரன் கூட அறிமுகப்படுத்தும் போது சொன்ன இந்த நிகழ்ச்சிகள்லயே அதிகமான அளவிற்கு தேனியை சேர்ந்த படைப்பாளிகள் தான் வந்து அறிமுகமாயிருக்கிறாங்க, உரையாடல் நடத்தி இருக்கிறோம். அதுல நீங்களும் இடம்பெற்று வந்திருக்கீங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பா உங்களுடைய சில கவிதைகளை வந்து அவ்வப்போது புக் டே தளத்துல நீங்க உங்களுடைய கவிதைகள் வரும் நான் பார்த்துருக்கேன். அதுவும் பெரும்பாலும் இந்த தாய் சம்பந்தமான அம்மாவுடனான உறவு, அந்த அந்த உணர்வுகள் தான் அதுலயும் வெளிப்பட்டிருக்கு. அதுல ஒரு கவிதை அந்த என்னன்னா, ஏதோ ஒரு இதுல இருந்து எடுத்தேன் பார்த்தேன். அந்த உங்களுக்கு அந்த கவிச்சூடர் விருது வழங்கப்பட்ட போது உங்களுடைய கவிதைகள் சிலது மேற்கோள் காட்டியிருந்தாங்க. அதுல ஒரு கவிதை நினைவில் எனக்கு அந்த சொற்கள்லாம், ஆனா அந்த கருத்து எனக்கு நினைவு இருக்கிறது. அதாவது வீட்டுக்குள்ள வர்றவன் வந்து வெளியில இருந்து ஒரு காலொடிந்த பறவையை எடுத்துட்டு வர்றான். அது ஒவ்வொருத்தரும் அது ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க வீட்டுல. ஏன்னா அதை கொண்டு வெளியே விட்டுருங்கன்றாரு, இதை எங்க தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்படி அதனால உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இப்படி வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் அதை நிராகரிச்சுட்டு இருக்கிற போது, அதை வெளியே கொண்டு விட்டுருங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அம்மாவை தேடுவா, அம்மா வந்து அந்த பறவையை தூக்கிட்டு போய் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு முடியும். ரொம்ப மனசு நல்ல பதிந்த, இதை விட அதாவது அம்மா தனக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்ற கவிதைகள் நிறைய இருக்கு, உங்களுடைய படைப்புள்ளே கூட இருக்கு. ஆனா அந்த தாய்மை என்பது தான் பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, மற்ற பிள்ளைகளுக்கும் அது இருக்கும். அது மனித பிறவியாதான் இருக்குங்கிறதுல இப்படி பல அந்த அன்பு பாயுங்கிறது அந்த கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அந்த கவிதை ஒரு நினைவு இருந்தா இப்ப வாசிச்சு காட்டினீங்கன்னா கூட எங்க நண்பர்களுக்கு அதை கேட்டு ரசிப்பானுங்கிற அந்த கவிதை ஒரு நினைவு இருக்குல்ல, எனக்கு அந்த கருத்து தான் நினைவு இருக்கிறது. பாக்குறேங்க, பார்த்துட்டு அதை சொல்றேங்க.
அதுக்குள்ளேயே வேற ஏதாவது ஆ கேள்வி வேணா கேளுங்க, அதுக்குள்ளேயே அந்த கவிதை ரைட் ரைட் அது தேடிட்டு இருங்க. ஏன்னா அது ஒரு நல்ல அதை நான் ரசித்த கவிதை. நம்ம குழு நண்பர்களும் அந்த கவிதையை கேட்கணும்னு நான் விரும்புறேன். அதனால அதை கண்டிப்பா நான் கவிதையோட சஸ்பென்ஸை நான் சொல்லிட்டேனாலும் கூட அவர் அந்த கவிதையில எப்படி அதுக்கு பில்டப் பண்ணாருங்கிறத நான் நிச்சயமா நீங்க ரசிக்க முடியும். அடுத்து நான் கேட்க நினைச்சது வந்து அந்த வட்டாரத்துல இருக்க இப்ப உங்களுடைய படைப்புகள் இதெல்லாம் பார்க்கிற போது உங்களோட தனி உணர்வுகள் உங்க அது உங்க ஒவ்வொரு நிகழ்வு நீங்க பார்த்த நீங்களே சொன்னீங்க எல்லாம் உண்மைகளை தான் எழுதிக்கிறேன், வெறும் கற்பனை அல்லன்ட்டு. அந்த கற்பனைங்கிறது உங்களோட அதை கவித்துவமா நீங்க எப்படி செதுக்கிருக்கீங்கிறதுல தான் இருக்க தவிர காட்சிகள்ல இல்லை. காட்சிகள் எல்லாமே வாழ்க்கை உண்மைகளாக இருக்கு. இந்த உண்மைகளை இந்த கோணத்துல புரிந்து கொள்வதற்கான அந்த கண்ணோட்டங்கள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? குறிப்பா நான் நேரடியாவே கேட்கிறேன். இப்ப நான் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துல செயல்பட்டு வந்திருக்கிறேன். அந்த அப்படிப்பட்ட நண்பர்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? அது உங்களுக்கு இந்த சிந்தனைகள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? அல்லது வேற இதே போன்ற கருத்துள்ள சக படைப்பாளிகள் அந்த மாதிரியான தாக்கத்துல உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் உதித்ததா? அதுதான் நான் தெரிஞ்சுக்க வரேன். வந்து அந்த மாதிரி கவிதை சம்பந்தப்பட்ட நண்பர்களோட தொடர்பு வந்து இப்ப பெருசா வேலை பளு காரணமாக யார்ட்டையுமே நான் அதிகமா தொடர்பு கொள்ள முடியல. நான் வந்து அலுவலகத்துக்கு காலையில 9 மணிக்கு போனேன்னா இரவு வர்றதுக்கு எனக்கு சரியா இருக்கும். சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் வந்து எங்க ஊருக்கு போயிடுவேன். அதனால வந்து அதிகமா கவிதை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல கலந்தது கிடையாது. இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளா நாங்க ஒரு ஆபீஸ்க்கு போற அந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த சாலைகளில் எங்க பாக்குற காட்சிகளை மட்டும் தான் கவிதை ஆக்கிட்டு இருக்கேன். அவங்களோட அடுத்தவங்க அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்க கூட வச்சு அவங்களோட பேசி உரையாடி அந்த மாதிரி கவிதைகள் எதுவும் எனக்கு தோணல. எல்லாமே போறப்ப ஆண்டிவே, அதாவது போற வழியில உருவான கவிதைகள் தான் அத்தனையும். யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கவிதைகள் பார்த்தீங்கன்னா சிலர் பிடிச்சுன்னா இதை விட பெஸ்டா எழுதணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். இவங்க எழுதியிருக்காங்களே இந்த மாதிரி எண்ணம் எழுதணுன்ற எண்ணம் எல்லாம் அவனால வரும். ஆனா எல்லாமே வந்துட்டு போற வழியில உருவான கவிதைகள் தான் அதிகம் ஐயா. அந்த கவிதை எடுத்துட்டீங்களா? இல்லைங்க, எந்த ஒரே அம்மா மறந்து போட்ட கதை. அதாவது எடுத்துட்டீங்க. அதுக்கு இடையில வந்து இன்னொரு கவிஞர் ராஜிலா ரிஸ்வான் வந்திருக்காங்க, அவங்கள அழைப்போம். தம்பி வாங்க வாங்க கவிஞர் ராஜிலா வாங்க. நீங்க அட்மிட் பண்ணலாம் ராஜிலா. அவரு கவிதையை தேடிட்டு இருக்கிறாரு. ஐயா குமரேசன் ஐயா கேட்ட கவிதையை. இதுக்கு இடையில நீங்க உங்களோட கேள்வி ஏதாவது இருந்தா நீங்க கேள்வி. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. உங்களோட இணையம் சரியா இல்லையா? சத்தம் சரியா கேட்கலையே. நல்லா இருக்கீங்க? நீங்க வீடியோ ஒண்ணு கட் பண்ணிட்டு பேசுறீங்களா? சந்திச்சது இப்ப பேசுற பேசுங்க. சரி சரி, இப்ப கேக்குங்களா? கேக்குது கேக்குது. வணக்கம் வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். தோழர் வந்து உங்களை சௌமா இலக்கியவர்களை சந்திச்சவங்கள அன்னைக்கு பேசினதை விட இன்னைக்கு நீங்க நிறைய பேசுறீங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பேசுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன். நீங்க அமைதியாவே இருந்ததுனால நானும் அமைதியாவே இருந்துட்டு வந்துட்டேன். இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, நீங்களும் தேனி மாவட்டம் நானும் தேனி மாவட்டம் அப்படின்றதுல பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுவுமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு, முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் தோழோட கவிதைகள் நிறைய வாசித்தேன். இந்த கலைபலா தோழர் சொன்ன மாதிரி அவங்க கேள்விகள் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா கேட்டாங்க. அது மாதிரி கவிஞரோட கவிதைகள் நிறைய சுட்டி காட்டி பேசினாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவங்களோட அந்த அவங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படிச்சிருக்கேன். படைப்பு தகவல் அந்த மாதிரி நிறைய வரும். இதுல படிச்சதெல்லாம் சில கவிதைகள் ஒரு இப்ப சமீபத்துல படிச்சது சோர்வாக இருக்க நாள்லாம் சோர்வா முடியாது அப்படின்னு ஒரு எழுதி இருந்தீங்க. நம்ம காலையில சோர்வா எழுந்திக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு சோர்வா முடியாது. ஒரு பூ பூக்குது, ரோட்ல போறப்ப ஒருத்தவங்க பார்த்து சிரிக்கிறாங்க,
அப்படியே அடுத்த கதையிலையும் அந்த கதையிலையும் நம்ம மழை நேரத்துல நம்ம கையில ஒரு கொடை இருக்கிறது கூட அந்த சோர்வை நீக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதினீங்க. கடைசி வரியில வந்து சோர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் சோர்வாக முடியாது அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு கவிதை வாசிச்சேன். இரவுல இறந்தவர்கள் எல்லாம் நட்சத்திரமா மாறுறாங்க அப்படின்றது, அப்பாக்கள் எல்லாம் நட்சத்திரமா மாறிடுறாங்க. அப்ப அந்த நட்சத்திரங்களை பாக்குறப்ப தான் தோணுச்சு எத்தனை குழந்தைகள் அப்பா எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. பொதுவா நம்ம நட்சத்திரங்களை பாக்குறோம் நமக்கு அம்மா தான் தோணும். இருந்தாலும் அம்மாவா மாறி நட்சத்திரங்களும் அம்மா தான் அப்படின்ட்டு நீங்க அப்பாவை மென்ஷன் பண்ணி இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்களுடைய நீங்க சொன்னபடி அந்த கவிதைகள்ல நீங்க வறுமை பற்றி எழுதுனது, நீங்க ஏழ்மையா இருந்தது குறிப்பிட்டு எழுதுனது எல்லாமே நீங்க சிறப்பா சொன்னீங்க. நீங்க சொல்றப்ப எனக்கு ஒண்ணு இதாச்சு. நீங்க 2002ல இருந்து எழுத, அதாவது சரி இந்த நாளிதழ் எழுத ஆரம்பிச்சப்ப 2007ல வர்றப்ப பேரு வந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அப்படின்ட்டு. உண்மையிலே எனக்கு அதே அனுபவம் இருந்துச்சு. நான் பேசுறப்ப கூட அதை பகிர்ந்துருக்கீங்க. 2002ல என்னோட பேரு முதல்ல தினமலர் நாளிதழ வர்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு. இன்னமுமே நீங்க சின்ன வயசுல ஏழ்மையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா? அது மட்டும் என்னுடைய கேள்வி. உங்களுக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். சொல்லுங்க சொல்லுங்க. கேள்வியை திருப்பி ஒரு தடவை கேளுங்க. சொல்லுங்க. நீங்க இளமை காலத்துல இருந்து நீங்க இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் கவனிச்சது, நீங்க 8 குழந்தைகள் இருக்கீங்க, ரொம்ப சிரமத்துக்கு ஏழ்மையில வாழ்ந்திருக்கீங்க, சிறு வயதுல இருந்து 4ஆம் வகுப்பில இருந்தே பணிக்கு போயிருக்கீங்க, அப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, இப்ப ஒரு நல்ல பணியில இருக்கீங்க. இளமை காலத்துல ஏழ்மையை பத்தி நிறைய எழுத ஆரம்பிச்சு இப்பயும் அதுவே தொடர்ற மாதிரியே இருக்குது. நான் சொன்ன 2 கவிதையிலே கூட சோர்வான நாள் அப்படின்றதுலயும் கூட இல்ல அப்பாக்கள் இன்னும் அப்பா இல்லாத பிள்ளைங்கள் பத்தி தான் நட்சத்திரங்களை பாக்குறப்ப அப்பா இல்லாத பிள்ளைங்கள் நினைவுக்கு வருது அப்படின்னு சுட்டி காட்டுறீங்க. இன்னமும் ஏன் இன்னமும் அந்த கவலை உங்க மனசுல ஆழ பதிஞ்சிருக்கா? அதை தாண்டி வேற எதாவது எழுதுற எண்ணம் இருக்கா? இல்ல கவிதைகள் தாண்டி வேற எதாவது எழுதுறீங்களா? எழுத ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்றது என்னுடைய கேள்வி. நன்றி. இந்த 2 கவிதையுமே பாத்தீங்கன்னா இப்ப அப்பா பத்தி எழுதுனது வந்து எங்க அண்ணன் வந்து கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க எங்க அண்ணன் பையன் பொண்ணுங்களை வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்க அப்பாவை பத்தி நினைக்காத நாளே கிடையாது. அவங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் அப்பா 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 அப்படிதான் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்களோட அந்த பாதிப்பு தான் அந்த எங்க அண்ணனோட இழப்பு, அவங்க பிள்ளைங்களோட அந்த துயரமான விஷயத்த வச்சுதான் அந்த கவிதை எழுதுனது. அதே மாதிரி சோர்வுன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களே நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க. சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப வரவை விட செலவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு நான் சொல்றது வந்துட்டு என்ன விஷயம்னா வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரி கவிதையா சொல்லிடுறது. இந்த மாதிரி நம்ம சோர்வை இப்ப கஷ்டப்பட்டோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கவிதைகள் எழுதுனது. என்னைய பொறுத்தளவுக்கு இப்பயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து பிரச்சனையை வந்து பிரச்சனையா எடுத்துக்கிறது இல்லை, அதை எப்படி கடந்துட்டு போகணுன்ற பாதையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு இது வந்து இப்ப இந்த மாதிரி கவிதைகள் எல்லாமே கவிதைகளுக்காகத்தான் எழுதுனது. அது துயரம்னா நான் அதை டைரக்டா நான் சொல்லிடுவேன், நான் இன்னைக்கு நான் சோர்வா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன்னு சொல்லி என்னோட கவிதையில நான் சொல்லிடுவேன். ரொம்ப நன்றி ராஜிதா. நன்றி நன்றிங்க ராஜிதா. நன்றிங்க தோழர். நீங்க வேணா இப்ப அந்த ஐயா குமரேசன் ஐயா கேட்ட அந்த கவிதைகள் இருந்தது அப்படின்னா எடுங்க, இல்லைனாலும் இன்னைக்கு நீங்க உங்களோட முகநூல்ல ஒண்ணா அது ஒண்ணா பதிஞ்சு இது பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த கவிதை மற்றவங்க இந்த பார்க்கறதுக்கு ஒரு மீள் வாசிப்பு மாதிரி நீங்க ஆமா நீங்க அனுப்புனீங்கன்னா நாங்க பகிர்ந்துக்கிறோம் அதுல. ஆமா நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா கலைக்கு அனுப்பிச்சா கூட சரி, நம்ம குழுவில் வந்து போட்டுடலாம். இல்லை நம்ம வாருங்கள் படைப்புங்களை கூட நீங்க அனுப்பிடுங்க. நீங்க ரொம்ப நன்றி. வேற யாரும் கேள்விகள் கேட்கறதுக்கு இல்ல. நிகழ்ச்சியோட இறுதி இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது நன்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த குழுவை பத்தி உங்களோட பார்வைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா அதை முடிச்சுட்டு நன்றியுரையோட நம்ம நிகழ்ச்சியை வந்து முடிச்சு. இந்த குழுவை பத்தி சொல்லணும்னா எனக்கு வந்து ரொம்ப அந்த குழுவுல என்னோட படைப்பு எப்போ வரும், என்னைய எப்ப நேர்காணல் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்தது உண்டு. ஏன்னா அடுத்த ரொம்ப முக்கியமான பிரபலங்கள்லாம் நிறைய எடுத்து இன்டர்வியூ பண்ணி நல்லா சிறப்பான ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வருவோமான்னு நானும் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், இந்த நிகழ்ச்சியில நம்மளும் பங்கேற்போமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு திடீர்னு யாருமே எதிர்பாராத தருணமா இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே சொல்லி
மத்தவங்க எல்லாம் ரொம்ப 3 மாசம் 4 மாசம் டைம் கொடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு வந்து இந்த சூழ்நிலை வேலை பளுவெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் வந்து அவங்க பொறுத்து அவங்க வந்துட்டு ரொம்ப அதாவது சகிப்புத்தன்மையோட, அதாவது நிறைய விஷயம் வந்துட்டு அவங்க கேட்ட நேரத்துல எனக்கு கேட்ட பதில் தர முடியல. என்னோட புத்தகத்தை கூட அனுப்பி வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அதுக்கான வாய்ப்பும் அமையல. அதெல்லாம் சகிச்சு எனக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. இணைய மட்டுமல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் நான் நல்ல, அதாவது அந்த நிகழ்ச்சி மூலமா வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பரவலா மக்களுக்கு போய் சென்றடைய செஞ்சிருக்கிறாங்க. இப்ப என்னுடைய கவிதைகள் இன்னும் மேலும் மேலும் நிறைய பேருக்கு போகுன்றது இதன் மூலம் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா புது புது நண்பர்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறது. இதுல இவங்க பேட்டி எடுத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா மிக மிக பிரபலங்கள்னு சொல்றதை விட இணைய மாதிரி ஆளுங்களை எடுத்திருக்காங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்துட்டு இணைய மேல இப்ப புதுசா எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதான் பிரபலம் அப்படின்றது இல்லை, எழுத்தாளர், நல்ல சிறந்த எழுத்தாளர்கள் அனைவருமே நம்ம குழு வந்து நிச்சயமாக மற்றவங்களுக்கு வந்து தெரியும்படி, நாங்களும் அதை வந்து உங்களோட எழுத்துக்களை ரசிக்கவும் இந்த வெளி உலகத்துக்கு தெரியவும் தான் இந்த குழுவோட முக்கியமான பணியே அது. இதற்காக நிறைய பேர் வந்து பின்னணியில வந்து வேலை செய்யறாங்க. குமரேசன் ஐயா போன்றவங்களோட தன்னோட ஆலோசனைகள் வந்து இந்த குழுவுக்கு வந்து இருக்கிறதுனால இது மேலும் மேலும் வந்து ஒன்றும் உங்களை போன்ற சிறந்த எழுத்தாளர்கள் வந்து இப்போ ரிஜுவா வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க சில வாரங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள், இவர் கூட வந்திருக்கிறாரு இப்போ நம்ம நாராயணி கண்ணகி ஐயா, அந்த மாதிரியான சிறந்த எழுத்தாளர்கள் வந்து அறிமுகத்தில் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் இறுதியாக மங்கை அவர்கள் வந்து நன்றி உரை வழங்குவாங்க. அதோட நம்மளோட நிகழ்ச்சி வாங்க மங்கை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாருங்கள் படைப்போம் என்னும் நிகழ்ச்சியின் 220வது படைப்பு நிகழ்வை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். முதலில் இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டாடுவதற்கு தனது அருமையான பேச்சாற்றலால் என்னை கவர்ந்த கலையரசி பாலா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தனது சிந்தனைகளை அழகாக பகிர்ந்து நம் அனைவரையும் புதுமையான விழிப்புணர்வு ஏற்படுத்திய முபாரக் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வை அழகாக ஒழுங்கமைத்து ஜூம் வாயிலாக எம்மை ஒருங்கிணைத்த டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன் மற்றும் லோ குமரன் போன்ற டயர்லெஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் முயற்சி பாராட்டத்தக்கது. எங்கள் வாருங்கள் படைப்போம் குடும்பத்தினருக்கு யூடியூப் மற்றும் பேஸ்புக் மூலம் எங்களை உற்சாகப்படுத்தி வரும் உங்களின் பங்களிப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இன்றைய நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பங்களித்த ஒவ்வொருவருக்கும் என் இதயபூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மீண்டும் சிறந்த ஒரு படைப்பாளரோட அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். மகிழ்ச்சி.